நல்லா தான் மேடம் பேசுங்க. சார் நாவல் ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னொரு தடவை நான் ரெக்கார்டட் கேட்கணும். அதர்வைஸ் ஐ வாண்ட் டு ரீட் தட் புக். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஐ ஹோப். இல்லையா? நல்லா இருந்தது சார். ஒரு விஷயம் எனக்கு புரியல என்னன்னா, அந்த ஹைடு ஹைடை வந்து கொன்னுட்டேன் நான், ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லைங்கிறது அந்த அந்த கான்செப்ட் எனக்கு புரியல சார். எப்படி ஹைடை அடக்கவே முடியலையா? ஹைடு வந்து இஷ்டமா ஹைடே வெளில வந்துடுறான். திரும்ப ஜெக்கில் வர முடியல. ஹைடு எல்லாம் கொலை பண்றான், அடிக்கிறான், எல்லா வேலையும். ஜெக்கில் வந்து உயிரோடு இருக்கும் போதே அவருக்குள்ள போயிருக்காரா? அவர் உள்ள தானே அவருடைய உருவம் மாறித்தானே ஹைடு வர்றது. இல்ல, 2 பேரும் ஒரே ஆள் தான். அது ரெண்டு முதல்ல பேரும் ஒரே ஆளு. தான். அது புரியல. ஒரே ஆள். 2 பேரும் ஒரே ஆள். ஒரே ஆள் தான் அது. ஓகே ஓகே. இன்னொரு சாப்பிட்டு உருவ மாற்றமும் வருது, மன மாற்றமும் வருது. அப்ப 2 பேரு, அதாவது 2 பேரா இருந்தா எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது அது யாருக்குமே தெரியலையா? ஆமா, எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தெரியலையா? லதா மேடம் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பர்சனாலிட்டி. அன்னியன் பிலிம்பா. புரியுது. இப்ப 2 பேரா இருக்கறனால தானே மத்த ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது. அது கேக்குறேன். இல்ல இது என்ன நான் தெளிவா புரிஞ்சுக்க. ஒண்ணு வந்து இப்போ அன்னியன் மாதிரி தான் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 2 பர்சனாலிட்டி இருக்கு. அந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து டாக்டர், இன்னொரு பர்சனாலிட்டிக்கு அவர் தன்னை உருவத்தை மாத்திக்கணும்ன்றதுக்காக கெமிக்கல் சாப்பிடுறாரு. கண்டுபிடிச்சு ஒரு சயின்ஸ் எடுத்து அந்த கெமிக்கல் சாப்பிட்டு அவரோட உருவத்தை மாத்துறாரு. அது ரைட் சார். ஆனா 2 பேரும் தானே பேரலலா இருக்காங்க. 2 பேரும் இல்ல, இவரே தான். இவர் ஒரு டேப்லெட் போட்ட உடனே இவரே ஐடா போயிடுவாரு. இன்னொரு டேப்லெட் போட்ட உடனே சாப்பிட்ட உடனே நார்மலுக்கு வந்துருவாரு. சோ பார்க்கும்போது 2 பேர் மாறி தெரிவாங்க. ஒருத்தரே ரெண்டு தோற்றத்துல வராரு. இதுதான். நீங்க ஒரு தடவை அதுவும் சொன்னீங்க, எப்ப உள்ள வந்தாரு எப்படி வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. அதர்ஸ் ஹவ் டோல்ட் இல்லையா? ஸ்டோரிக்காக அப்படி இது பண்ணது. அதுதான். ஆமா ஆமா. அப்ப அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ரியலி எக்ஸிஸ்டிங்கா? இல்லங்க இது கடங்க, இது ஃபிக்ஷனல்ங்க. இது ஃபிக்ஷன். இன்னும் வரல. க்ளோனிங் வந்துச்சு வச்சுக்கங்களேன். க்ளோனிங் வந்தது அப்படின்னா ஓரளவு என்ன மாதிரியே இன்னொருத்தவங்க உலகத்துல இருப்பாங்க, என்ன மாதிரியே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த க்ளோனிங் வர விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் நடந்து. கோட் மூவில அதுதான் எண்ட் ஆஃப் த மூவி காட்டுறாங்க, க்ளோனிங் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பண்ணுவாங்க. அப்புறம் வசந்தி மேம், நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு லேடி 5 குழந்தைங்களை கொன்னுட்டாங்கன்ட்டு. அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா அவ குழந்தைங்களை ஏன் கொன்னாங்கிறது சொல்லணும் இல்லையா? அவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு ஒரு வாய்ஸ் உள்ள கேட்டுச்சு, எனக்கு கேட்டுட்டே இருக்கும் கொஞ்ச நாளா. அது வந்து உன் குழந்தையெல்லாம் கொன்னுடுன்னு எனக்கு வாய்ஸ் வந்துட்டு, அந்த பைப்போலார் டிஸார்டர்ல இந்த வாய்ஸ் வருது, பர்சனாலிட்டி டிஸார்டர்ல இந்த வாய்ஸ் வருது அவளுக்கு. ஸோ அது வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸ். அவளுக்கு சப்போர்ட் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து இந்த 5 குழந்தைங்களை கொடுத்துட்டு அவன் பாட்ட வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். 5 குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அதாவது நல்ல வெல் டு டூ, பட் ஆனால் அவளுக்கு வேற ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. ஆனால் அவள் இதை சொல்லியிருக்கா அந்த இதில். எப்படி ஆச்சு அப்படின்னா, எனக்கு வாய்ஸ் கேட்டுட்டே இருந்துச்சு, எல்லாரையும் கொல்லு அப்படின்ட்டு. இப்ப ராமு சார் சொன்ன ஸ்டோரியில வந்து தட் வில்லன் வேற வேற விதமா ட்ரபிள் கொடுக்கறான். இதுல வந்து நீங்க சொல்றது வந்து கண்டினியூஸா 5 குழந்தைங்களையும் அவ கொல்றா இல்லையா? சோ வேரியஸ் மென்டல் டிஸார்டர். யாராவது பண்ணுவாங்களா அப்படி? யாராவது பண்ணுவோமா? பண்ண மாட்டோங்கிறது உண்மை. அதே மிஸ்டேக்கே திரும்ப திரும்ப பண்ணிருக்கா பாருங்க, அதுக்கு சொல்றேன். நீங்க திரும்ப ரேஷனல் ஏரியால இருந்து வர்றீங்க, லாஜிக்ல இருந்து வர்றீங்க. இது ப்ராப்ளம்ல இருந்து வருது, சைக்காலஜிக்கல் டிஸார்டர். கரெக்ட். அவளுக்கு அந்த குழந்தை எல்லாம் வந்து ஈவிலா படுது. அவங்க அந்த அந்த செக்ஷுவல் ஆக்ட்ல இருந்து அந்த குழந்தைகள் பிறந்ததுனால அது அவளுக்கு ஈவிலா பட்டிருக்கு. அது சொல்லுங்க. That is the person. So எல்லா குழந்தைகளும் அவளோட ஹஸ்பண்டோட செக்ஷுவல் டிசையர்னால வந்ததுனால அதுதான் நான் கேட்டேன். ஓகே, அதுதான் அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். சார் நீங்க சொன்னது வந்து ஃபிக்ஷன் ஸ்டோரி, ரியலா திஸ் மே நாட் ஹேப்பன். ஆனா அதுல இருந்து நம்ம கருத்து எடுத்துக்கிறது இப்ப ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? நிறைய மாரல் ஸ்டோரி சொல்லி நம்மள அடக்கி வச்சிருக்காங்க. 2 கொட்டேஷன், ஃப்ராய்ட் கொட்டேஷன் சொல்லிடுறேன். ஒன்னு வந்து all experiences not fully experienced will reappear at the most unfortunate times in the ugliest ways.
எதெல்லாம் நீங்க பாட்டில் அப் பண்ணி அடைக்கி 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 உள்ள வைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு நாள் பீரிட்டு உடைத்து கொண்டு வெளியில வந்து உங்களை சபையில் அவமானப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கொட்டேஷன். இன்னொரு இடத்துல ஃப்ராய்ட் சொல்றாரு, தி சிவிலைஸ்டு சொசைட்டி does not give us the privilege to express our anger wherever we feel like expressing our anger. நீங்க கோவப்படணும்னு நினைக்கிற இடத்துல கோவப்படுவதற்கு இந்த பண்பட்ட சமுதாயம் உங்களுக்கு உரிமை தரவில்லை. சிவிலைஸ் சொசைட்டில நீங்க இருந்தீங்கன்னா உங்க கோவத்தை நீங்க கட்டுப்படுத்தியே ஆகணும், எக்ஸஸ் பண்ண முடியாது. அவன் கோவப்பட வேண்டிய அவன் கோவப்பட்டு அடிக்கப்பட வேண்டிய ஆளு, ஆனா நீங்க செய்யக்கூடாது. இது ரெண்டும் ஃப்ராய்ட் சொல்ற கொட்டேஷன். ஃப்ராய்டும் கிட்டத்தட்ட ஒரு பர்சன் எதை வேணாலும், ஒரு பர்சன் தான் இது மாதிரி ட்ரபிள் கொடுக்காங்க, அவங்க எதை வேணாலும் பண்ணிட்டுன்னு இருக்கலாம். பட் அதே மாதிரி மற்றவங்களும் செய்வாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக தானே சிவிலைஸ்டு இதான் இருக்கணும்ட்டு நம்ம சொல்றது. சிவிலைஸ் சொசைட்டின்னு சொல்ற போது ஒட்டுமொத்தமாக நல்லது எதுன்னு பாக்குறோம். லெசர் ஈவில், அது இன்னும் பெரிய ஈவில், இது லெசர் ஈவில். இது நல்லதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு கோவம் வருதுன்னா கோவம் வெளிப்படுத்தணும்ல, வெளிப்படுத்தலைன்னா வேற யாராவது அடி வாங்குவாங்க. நீங்க அந்த காலத்து ஆதிவாசியா இருந்தா ஒரு ஆடு மாடை போய் கொலை பண்ணி சாப்பிட எடுத்துட்டு வந்துடலாம். சப்ளிமேஷன் மாதிரி இது. இன்னைக்கு கவிதை எழுதுற மாதிரி, கதை எழுதுற மாதிரி, ஓவியம் வரைகிற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி அவன் போனா வேட்டையாடினா கொலை பண்ணா, இந்த கோவத்தை அங்க காமிச்சா சரியாயிடுச்சு. புரியுதா? இன்னைக்கு அது வேட்டையாடும், உங்களுக்கு கொல்றதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல, இந்த ஆள் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப பாஸ் உங்களை மோசமா திட்டிடுறாரு, நீங்க கத்தி எடுத்து குத்தணும்னு நினைக்கிறீங்க, முடியலையே, திருப்பி திட்டவும் முடியலையே, திட்டினா வேலை போயிடும். அந்த கோவத்தை வீட்டுல வந்து காட்டுறதோ இல்ல நம்மளுடைய சபார்டினேட்ஸ் கிட்ட காட்டுறதோ டிஸ்பிளேஸ் ஆகுங்க. அல்ல சமுதாயம் வந்து ஒரு கட்டுக்கோப்பு வச்சிருக்குது. ஆனா இது சிறந்த அமைப்பு அல்ல, இருக்கிறதுல பெஸ்ட் அமைப்பு. அமுதா மேம் பாத்தீங்களா? பார்த்தேன் சிவகுமார் சார். என்ன சார் இது ஒவ்வொரு நாளும் சும்மா அசத்துறீங்க சார், அசத்துறீங்க. நான் நினைச்சுட்டேன் நான் வராத குறைய நம்ம சிவகுமார் சார் நிவர்த்தி பண்ணி வச்சுட்டாங்களே. அவர் பாவம் நல்லவருங்க, அவர் மனசுல தீய எண்ணங்கள் எல்லாம் புகுத்துனாங்க. சில பேரு ஊரு பூந்து அடிப்போம்னு சொன்னாங்க, பயந்து போய் பாவம் அவரு அலண்டு போய் மோர் காய்ச்சி குடிங்க. பேசுங்க மேடம், பயமுறுத்தி தான் அந்த போட்டோ போட்டது. ஐயோ சார் பாவம் அந்த பொண்ணு, ஏன் சார் நீங்க சாமி சத்தியமா அவங்க சொன்னாங்க. சிவகுமார் சார் சாமி சத்தியமா இங்க நம்ப மாட்டோம். வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, சயின்டிபிக் ப்ரூஃப் ஆதாரம் இருக்குது. நீங்க எத்தனை சாமி மேல சத்தியம் பண்ணாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஐயோ இங்க எல்லாரும் இருக்கிறாங்க சபையில தான் நான் சொல்றேன், எல்லாரும் பார்த்தாங்க. சிவகுமார் சார் பேசணுமா வேணாவா? நம்ம பேசுறோம், ஆனா அதுக்கு முன்னால அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஒத்துக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுறோம். மீட்டிங் ஆரம்பிச்சதுதான் சார், அதுக்குள்ள பையனுங்க குழந்தைங்க எல்லாம் வந்துட்டாங்க, இப்பதான் கிளம்புனாங்க. கொஞ்சம் கூட கேட்க முடியல, ஆரம்பத்துல கேட்டேன். நான் கேட்டுக்க சார், இதெல்லாம் கண்டிப்பா கேட்க வேண்டிய ஸ்டோரி, நான் கண்டிப்பா கேட்கிறேன். ராஜா டீச்சரையும் படத்தை போட்டு போயான்னு சொன்னாங்க, அவர் போனாரு. கற்பூரம் உங்களுக்கு அடிக்கிறப்பா, கற்பூரம் உங்களுக்கு அடிக்கிறப்பா. சார் நான் பொண்ணு போன் போட்டா சார், கட் பண்ணிட்டேன் உங்களுக்காக. சார் அவர் பேசலன்னு நான் ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. வசந்தி மேம், நீங்க சொன்னீங்கல்ல சிலர் சூசைட் பண்ணிட்டாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு டெத்துன்னு அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றது, அது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது சொல்லல, அது அதுல வந்து இப்போ நல்ல பெரிய ரிச்சா இருக்கிறவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு என்ன கவலை இருக்கும், எதுக்கு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வெளியே வரும்போது இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இவ்வளவு ரிச்சா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு அவங்களுக்கு, என்ன ப்ராப்ளம், ஆனா அவங்களுக்குள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டி போயிட்டே இருந்திருக்கு. இது இல்லாட்டி எதுக்கு சூசைட் லெவலுக்கு போவாங்க அவங்க? அதுதான் இல்ல நான் வேற சொல்ல வந்தேன், இப்ப ரெக்கார்டிங்ல வேண்டாம். 5 ஹெரால்ட் ராபின்ஸ் ஒருத்தர் ட்ரீம் மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். முழுக்க முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியில என்ன ஆகுது அப்படின்னு எழுதினாரு. அதை படிச்சுட்டு நம்ம சுஜாதா நம்ம லோக்கல் சினிமாவை வச்சு கனவு தொழிற்சாலை அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். பிரமாதமான நாவல்.